திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார். அப்படி உருகி உருகி படித்தால் திருவாசகத்தின் உண்மை புரியும். சிவபெருமானின் திருவடியை நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து பாடியவர் மாணிக்கவாசகர். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க என்று சிவபுராணம் பிறந்தது. 5 எழுத்தை முதலாக கொண்டு தொடங்கிய நூல் திருவாசகம் ஒன்றுதான். அகில உலகத்தையும் வாழ வைக்கின்ற பஞ்சாட்சரத்தை முதலாக கொண்ட திருவாசகமாகிய தேன் மாணிக்க வாசகரின் வாய் வழியாக வந்து ஊற்றெடுத்தது. திருவாசகத்தை படிப்பதால் முப்பிறவியிலும் இப்பிறவியிலும் செய்த தீவினைகள் மற்றும் துன்பங்கள் நீங்கும். சிவபெருமானின் திருவடியை அடையலாம். திருவாசகத்தை மனமுருகி பாடினால் வாழ்வில் வெற்றி கிடைக்கும். மன அமைதி மற்றும் மகிழ்ச்சி தரக்கூடியது திருவாசகம். திருவாசகத்தை படிக்க படிக்க சிவபெருமானின் மீது பக்தி மற்றும் அன்பு அதிகமாகும். பிறவி பிணியை நீக்கக்கூடியது திருவாசகம். திருவாசகத்தை எப்ப வேண்டுமென்றாலும் படிக்கலாம். கால நேரம் என்பது எதுவும் கிடையாது. திருமண நிகழ்வுகளிலும் உலகை விட்டு நீத்தாரின் உடலுக்கு செய்யும் இறுதி சடங்குகளிலும் திருவாசகம் ஓதலாம். வீட்டு என்ற தீண்டாமைக்கு அப்பாற்பட்டது திருவாசகம்.